ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 வீடியோ தான். நீங்கள் அந்த 4 பார்ட்டையும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா டப் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். பார்ட் 3 பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை எப்படி சேல் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனே ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஃபிஷ் எப்படி வளர்க்குறீங்களோ அதை பொறுத்து சேல் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்கிறத பற்றி சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் அதிகமாக சேல் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைனாக வாங்குவாங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நீங்களும் இதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்காவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டு கூட சேல் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு மாதிரி கூட செட் பண்ணலாம். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மீன் வளர்க்குறீங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், இங்கே வண்ண மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் உங்கள் கீழே உங்கள் ஃபோன் நம்பரு அது மாதிரி நீங்கள் தான் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் வீட்டில் இல்லாத டைமில் வந்தால் கூட உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது மாதிரி போர்டு வச்சுருந்தேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா போர்டு வைக்கணும், இனி தான் வைக்கணும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இனி தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள் எல்லாமே சேல் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு தான் கேட்குறாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் கேட்டேன். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கடையில் இது வரைக்கும் கேட்டிருக்கேன், 2-3 கடையில் கேட்டேன் கைஸ். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கேட்கல கைஸ், நான் இதுக்கு முன்னாடி ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் போன வருஷம். அப்போ கேட்டிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷை சேல் பண்ணலாம், நான் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவேன் பேர் இல்லை கைஸ், ஒரு ஃபிஷ் 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசு தரமாட்டாங்களாமா. அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம வேறு ஏதாவது ஃபிஷ் வாங்கிக்கணுமாம்மா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வேணான்னு சொல்லிட்டு இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சேல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஃபிஷ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேக்கிங் உங்களுக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேல் பண்ணாலும் சரி, இல்லை இம்போர்ட்டட் கப்பி வளர்த்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வெளியூருக்கு அந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க, பேக்கிங்கில் கொரியர் பண்ணணும் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ண தெரியணும், நல்லா ஏர் டைட்டாக வச்சு பேக் பண்ண தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக 2 பேர் மட்டும் உங்களுக்காக சூஸ் பண்ணி பேக் பண்ணி காட்டுறேன் எப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ஃபிஷ் பிடிச்சிட்ருக்கேன். இந்த 2 பேர் ஃபிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் நேரம் செப்பரேட் பண்ணி வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் அது மாதிரி. நீங்கள் கொரியர் பண்ணுறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தான், சின்ன கண்டெய்னரில் வைங்க. இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா தான் அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் எந்த ஃபுட்டும் போடக்கூடாது. இது மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து கண்டிஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்டுமே போடவே கூடாது. அப்படி நீங்கள் போடாமல் இருந்தால் தான் ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்லேயே ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையாக ஃபிஷ்ஷை மட்டும் பிடிச்சி அந்த கவருக்குள்ளே போட்டு பேக் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வாட்டர் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கண்டாமினேட் ஆகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த 2 பேரையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு நம்ம பிடிச்சதுலேயே. ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம கவர் எடுத்துக்கணும் பேக் பண்ணுறக்காக. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர் யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அக்வேரியமில் ஃபிஷ் வாங்கின கவர் தான் இது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபிஷ் வாங்கியிருந்தேன். அந்த கவர் தான் பார்த்திங்கன்னா இது. கவரோட சைஸ் நோட் பண்ணிக்கோங்க, 12x3. இந்த சைஸ் கவர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு 1 நாள் 2 நாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நிறையா ஃபிஷ் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கானது தான் இந்த சைஸு. ஒரு பேரில் ஒரு ட்ரையோஸுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோக்காக 2 பேர் இந்த இதில் போட்டு காமிக்கிறேன். இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டில் எப்படி வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் கேஜில் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோடைய அந்த கண்டெய்னரில் இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தனியாக வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். அந்த கண்டெய்னரில் இவ்வளோ நேரமாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டரை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிடிச்சி ஃபிஷ்ஷை மட்டும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கவரில் போடுங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்படி பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சி போட்டுக்கோங்க. இந்த 12x3 கவரில் எவ்வளோ வாட்டர் இருக்கணும், எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கவர் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டில் பார்த்திங்கன்னா
அதை பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. ஸோ 12 இது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த ஒரு பார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து இருக்கணும். மீதி 3 பார்ட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஏர் தான் இருக்கணும். ஏன்னா ஏர் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து டெத் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபிஷ் வந்து எப்படி வந்து பேக்கெட்டில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு ஏர் டைட்டாக வந்து பேக் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். நல்லா பாருங்கள். புரியலைனாலும் 2 தடவை திரும்ப வச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் கவர் வந்து விரித்து அப்படியே ஒரு 4 தடவை 5 தடவை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டே வாங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டே வந்திங்கன்னா உள்ளே வந்து ஏர் வந்து நல்லா டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் வந்து பிடிக்க முடியலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு இதை மட்டும் பிரித்து விட்டுக்கிறேன். நான் ஒரு ரவுண்டை மட்டும் ஒரு ஃபோல்டை மட்டும் எடுத்து விட்டு வச்சு அப்படியே பேக்கெட் வந்து ஒரு 2 to 3 தடவை பார்த்திங்கன்னா அப்படியே திருப்புங்க. அப்படி திருப்பும்போது பார்த்திங்கன்னா பேக்கெட் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் டைட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா ஏர் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் வந்து முக்கியம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். என்னங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு விரலை வச்சு ரப்பர் பேண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிக்கிறேன். அப்படியே வீடியோ பாருங்கள், ஸ்லோவாக வச்சு பாருங்கள், அப்போ புரியும். ஒரு சைடு வந்து ரப்பர் பேண்டை ஒரு விரலை வச்சு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இன்னொரு தளவை கொண்டு வந்து இந்த கேப்பில் உள்ளுட்டு எடுக்கிறேன். பாருங்கள் எப்படிங்கிறத உள்ள கேப்பில் உள்ளுட்டு எடுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 2 ரப்பர் பேண்ட் போடுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து 3 கூட போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு எடுக்கிறேன். உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிஷன் சைடில் அதை பார்த்திங்கன்னா உள்ளூட்டி எடுக்கிறோம். இப்போ வந்து ரைட் சைடு எடுக்கிறோன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4லேருந்து எவ்வளோ டைம் வந்து ரப்பர் பேண்ட் முடியுதோ அந்தளவு நல்லா சுற்றிக்கங்க. அந்தளவு சுற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப மேலே போடுங்க. இப்போ போட்டுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி பார்த்திங்கன்னா மேலே திரும்ப பார்த்திங்கன்னா திருப்பி ரப்பர் பேண்ட் வந்து மேலே போட்டே வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து சுத்தமாகவே ரிலீஸ் ஆகாது. இப்படி தான் நம்ம வந்து பேக்கிங் வந்து பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக விஷயம் வந்து செத்துரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சர் அந்த ஃபிஷ்ஷுக்கு. அந்த பேக்கெட்டோட கார்னர் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த கார்னர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே வந்து மடிச்சு விட்டுறணும். மேலேயோ இல்லை கீழேயோ வந்து மடித்து விட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேப் வந்து போட்டு ஒட்டிடுங்க. டேப் வந்து போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அந்த கார்னரில் வந்து ஃபிஷ் வந்து போகாது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து போகும்போது அந்த ஃபிஷ்ஷோட தலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் மாட்டிக்கும். சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து அங்கேயே இருந்து அப்படியே செத்துரும் ஃபிஷ்ஷு. சொன்னால் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இதுதான். இதை மட்டும் நீங்கள் வந்து பேக்கிங்கில் மறந்துடாதீங்க. அந்த செலோ டேப் வந்து அந்த இடத்துல மடித்து விட்டு அந்த கார்னரில் வந்து செலோ டேப் வந்து போட்டுருங்க மறக்காமல். என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ செலோ டேப் வந்து இல்லை, ஸோ அதனால் வந்து நான் போட்டு காட்டலை. இருந்தால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டு காமிச்சிருப்பேன். செலோ டேப் இல்லை, ஸோ அதனால தான். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம பார்த்திங்கன்னா இந்த எல்லா பார்ட்டையும் முடிச்சுக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 5 பார்ட்டுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா லைனாக நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.